அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேசிக் ஃபிசிக்ஸில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்ற தலைப்பின் கீழ் அநேக வீடியோக்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த காணொலியில் த ஃபிசிக்ஸ் ஆஃப் த சன் அதை பற்றி நாம் பார்க்கலாம். நாம் தினமும் பார்க்கக்கூடிய சூரியன் ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டர். சூரியனுடைய மைய பகுதியில் வெப்பநிலை சுமார் 15 மில்லியன் கெல்வின் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் மற்றும் ப்ரெஷர் காரணமாக தான் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஹீலியமாக மாறுது. இந்த ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபியூஷன் நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி தான் லைட் அண்ட் ஹீட்டாக பூமியை அடைகிறது. சூரியன்லேருந்து வெளிவரும் ஒளி பூமியை அடைய 8 நிமிஷம் 20 செகண்ட்ஸ் ஆகுது. அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சூரியன் உண்மையிலேயே 8 நிமிடங்களுக்கு முன்னிருந்த சூரியன். மற்றல்ல சூரியனுடைய சர்ஃபேஸை போட்டோஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சுமார் 5500 டிகிரி சென்டிகிரேட். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய கொரோனா பகுதி மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி வரை சூடாக இருக்கும். இது இன்னும் முழுமையாக புரியாத ஒரு ஃபிசிக்ஸ் மிஸ்ட்ரியாக இருக்குது. சூரியனில் அடிக்கடி சோலார் ஃப்ளேர்ஸ் மற்றும் கரோனல் மாஸ் இஜெக்ஷன் ஏற்பட்டதுனால இவை பெரிய அளவில் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸை ஸ்பேஸுக்கு அனுப்புது. சில நேரங்களில் இவை பூமியின் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மற்றும் பவர் கிரிட்டையும் பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே பார்ட்டிகிள் தான் துருவ பகுதிகளில் அழகான அரோரா லைட்ஸ் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. ஆக த ஃபிசிக்ஸ் ஆஃப் சன் இந்த கான்செப்டில் சூரியன் இல்லைன்னா பூமியில் உயிர் இல்லை. நமது கிளைமேட்டு, வெதர், எனர்ஜி மற்றும் வாழ்க்கையின் அடிப்படை சோர்ஸ் இந்த சூரியன் தான். மீண்டும் அடுத்த காணொளியில் மற்றொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.